பசிப்பெருக்கமே உயிர் பெருக்கம், உயிர் பெருக்கமே பசிப்பெருக்கம். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். இரவு பகல் ஆதி தாய் தந்தை துணையோட பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். என்னங்க ஐயா பச்சை கலர் டவுல, இது ஒரு வேஷம். சரி, சிரிச்சிடுங்க. நம்ம கருத்து சொல்கிறோன்னா இல்லையோ, நம்ம வீடியோ கை வைக்கும்போதே சிரிப்பு வரும். மனுஷன் கொஞ்சமாவது சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு கை வைப்பீங்க, பார்ப்பீங்க. சரி, இப்போது இதற்கு முன்பே ஒரு வீடியோ விட்டேன். மனம் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியில் உடலுக்குள் ஆனந்த சிரிப்புன்னு ஒன்றுக்குது. அந்த சிரிப்பு ரொம்ப தேவையானது. அது ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடியது. இன்னொன்று, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சிரிப்பு. அது தனக்குள் யாருமே அதுக்கு தேவையில்லை. அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த ஆனந்தத்தை எது கொடுக்குது அப்படின்னா பசி தான் கொடுக்கிறது. அந்த ஆனந்தத்தை கொடுப்பதற்கு அது எங்கேருந்து எனர்ஜியை எடுக்குது? அந்த பசி மகிழ்ச்சி அடையுதுன்னா பிரபஞ்சகத்திலிருந்து எடுக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். இப்போ மேலோட்டமான ஒரு சிரிப்பு ஒன்று சொல்லி கொடுக்குறேன் வெளியே, அது நிரந்தரம் கிடையாது. கொஞ்சம் நேரம் சிரிப்போம், கொஞ்சம் நேரத்தில் அந்த சிரிப்பு அடங்கிடும். அதுக்காக அது தவறுன்னு சொல்ல, அதை ரொம்ப நேரம் பயணிக்க முடியாது. இப்போ கண்ணை மூடி உக்காந்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்தால் 1 மணி நேரத்துக்குள் மனம் மகிழ்ச்சி அடையும். அந்த 1 மணி நேரத்தில் அதிக நேரம் மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். இப்போ வீடியோ பார்த்து சிரிக்கிறது மிஞ்சி போனால் என்ன, ஒரு 2.5 நிமிஷம் சிரிப்பீங்க, அடுத்து வேறு மைண்டு மாறிடும். மகிழ்ச்சி இருக்காது, ஆனந்தம் இருக்காது. இது தனக்குள்ளே போய் தனக்குள்ளே இருக்கிற பசியை பெருக்கி அந்த பசியில் உள்ள பேரின்பம், அந்த இன்ப மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. அதை அடையும் பொழுது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். இதையும் இந்த சிரிப்பையும் நீங்கள் கற்றுக்கணுங்க. வெறும் மேலோட்டமாகவே சிரிச்சு இதில் ஆரோக்கியம் கிடைக்கிது. புரியுதுங்களா? அதே போல் படைப்பை சார்ந்திருக்கிற வீடியோவெலாம் கூட கொஞ்சம் பாருங்க. புரியுதுங்களா? வெறும் எந்த நேரமும் நகைச்சுவையாகவே இருந்துடலான்னா நல்ல உணவு கிடைக்காது மக்கள்களே. ஆழ்ந்து சிந்திங்கள். நல்ல உணவை சாப்பிட்டால் நலமோடு வாழ்வோம்.